அவங்களுக்கு என்ன கவலை வந்துருச்சுன்னா பாஜகவுக்கு, தினகரன் வந்து சேர்ந்தாலுமே அவர் அந்த ஓட்டு வருமான்னு தெரியல. முக்குளத்தூர் ஓட்டு வருமான்னு தெரியல. அந்த டவுட் வந்துருச்சு பாஜகவுக்கு. அவரு என்னடான்னா எடப்பாடி எத பத்தியும் கவலைப்படாம மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. எத பத்தியும் கவலைப்படாம மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாஜக எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள்னு அந்த இன்னும் அந்த பழைய திங்கிங்லயே அவர் இருக்காரு. ஓல்டு திங்கிங்லயே இருக்காரு. களமே மாறி போயிருக்கிறத அவர் உணர்ந்த மாரியே தெரியல ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து பாஜக என்ன நினைக்குது, அவங்களுக்கு தான் ஐபி ரிப்போர்ட்லாம் வருதுல்ல. அதிமுக தன்னோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமா இழக்குதுன்றது பாஜகவுக்கு புரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல வந்து என்னடா இந்த இவரு பேசாமயே இருக்காரு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க உள்ள புகுந்து அன்புமணிய சேர்க்கறது, தினகரன சேர்க்கறது எல்லாம் பண்றாங்க. தேமுதிகவை சேர்க்கறத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடிட்ட. அவர் அத கோட்ட விட்டார். அந்த எம்பி போஸ்ட் குடுக்கறதுல வந்து இழுத்தடிச்சாரு. இழுத்தடிச்சதுல யாருக்கு குடுக்குறதுன்னு குழப்பத்துல எடப்பாடி இருந்ததுல தேமுதிக நழுவி போச்சு. அது பாஜக கடுமையான கோவத்துல இருக்காங்க. அவங்க தான் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பிரேக் போட்டு வச்சிருந்தாங்க. போகாதீங்க. தினகரன் வந்தா கூட அந்த ஓட்டு நமக்கு வருமான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து ஒண்ணு எங்க கூட வாங்க. இல்லாட்டி பேசாம எலக்ஷன் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னாங்க. அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி வந்து சரியா வரும்? அதுவும் ஓபிஎஸோட பசங்கள்லாம் 2 பேரும் வந்து ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து போட்டி போடணும். அவர் அடுத்த கட்டமா அவரோட பசங்களோட அரசியல வேற பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கார். அதனால வேற வழி இல்லாத என்ன பண்ணிட்டாரு, இப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்து பேசாம இருந்தார் ரொம்ப நாள். பாஜக எந்த இடத்துல இது மாரி ஒரு கால் கட்டு போட்டு வச்சுட்டாங்களே என்ன பண்றதுன்ட்டு. தேமுதிக நேத்து போய் சேர்ந்த உடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி தேமுதிகவே ஓ! வந்து ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகாம போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா தேமுதிகவோட நிலைமை என்னன்னா, தேமுதிக மேல எந்த ஒரு வழக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதுவுமே இல்ல. மிரட்டுறதுக்கான வாய்ப்பு குறைவு. மிஞ்சி போனா இன்கம் டாக்ஸ் வேணா விட்டு ரைடு பண்ணலாமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவர் மேல ஓபிஎஸ் மேலலாம் டிவிஎஸ்சி வந்து சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அத நினைச்சா இடி உள்ள வர முடியும். அதனால வந்து என்ன பண்றாரு யோசிக்கிறாங்க.